எடப்பாடி பழனிசாமி கால்களை தேடி பயணம் செய்கிறார். நேற்றைக்கு சசிகலாவின் காலில் விழுந்தவன் இன்று அமித்ஷாவின் காலில் விழுந்து கதியே என்று கிடக்கிறார். பிஜேபி கட்சியோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று அறிவித்துவிட்டு இன்றைக்கு பிஜேபி என்கிற அதிகாரத்தில் இருக்கிற கட்சிக்கு குறைந்த விலைக்கு விலை போயிருக்கிறான் இந்த நாட்டின் எதிர்கட்சி தலைவர். ஆகவே இந்த அரசை அகற்ற வேண்டும் என்கிற தன்னுடைய மூல லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு பழனிசாமி என்கிற முட்டாளை இன்றைக்கு பிஜேபி கட்சி கையில் எடுத்திருக்கிறது. இன்றைக்கு அமித்ஷா சொல்லுகிறார், இனி இந்தியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய், 1000 மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஆங்கிலத்தை அங்கீகரிக்கிறாய் என்று அமித்ஷா கேட்கிறார். நான் அமித்ஷாவுக்கு சொல்வேன், நீ குஜராத்தி, ஆனால் நீ பேசுவது இந்தி. நாடாளுமன்ற பிரதமர் மோடி குஜராத்தி, அவர் பேசுவது ஹிந்தி. அதே குஜராத்தில் தான் பிறந்தார் போர்பந்தரில் மகாத்மா காந்தி. அவர் சிறைச்சாலையில் இருந்த காலகட்டத்தில் அவர் தன்னுடைய பயோகிராபி, தன்னுடைய சுயசரிதை எழுதினார். எந்த மொழியில் எழுதினார் தெரியுமா? குஜராத்தி மொழியில் தான் எழுதினார். அதே குஜராத்தில் பிறந்த நரேந்திர மோடி, அதே குஜராத்தில் பிறந்த அமித்ஷா இந்தியில் தான் பேசுகிறார்கள். அப்படி என்றால் இந்தியாவினுடைய பிரதமரையே இந்தி விழுங்கி இருக்கிறது. இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே இந்தி விழுங்கி இருக்கிறது. ஆனால் இந்தி விழுங்க முடியாமல் தன்னை தற்காத்துக் கொள்ளுகிற இந்தியாவின் ஒரே தலைவர் எங்கள் ஸ்டாலின் என்பதை சமகால வரலாற்றில் அவர் பதிவு செய்திருக்கிறார்.